இன்றைய காலகட்டத்தில் யார் தியானம் செய்வது? இவ்வளவு பரபரப்பா இருக்க, மெஜாரிட்டி பீப்புள் பரபரப்பா தானே இருக்கிறோம். இப்போ இதுல யாருக்கு தியானம் அவசியம்? தியானம் வந்து எல்லாருக்கும் பண்ணணுமா? யார் பண்ணணும்? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய காலம் வந்து ரொம்ப பரபரப்பா எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். தொழில் நிமித்தமா ஓடுறோம், பழக்க வழக்கங்கள்ல ஓடுறோம், ஆனா ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு யாருமே நின்று நிதானமா ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப குறைஞ்சிருச்சு. நாம் எப்பொழுதுமே பரபரப்பாகவே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இயற்கையாகவே நமக்கு வந்து மனதினுடைய வேகம் ரொம்ப பரபரப்பா இருக்கு, ரொம்ப பதட்டமா இருக்குது. வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாத அளவு போராட்டங்களாக இன்றைய வாழ்க்கையை நாமும் மாத்திட்டோம், கார்பரேட்டும் சேர்ந்து மாத்திட்டோம். நம்ம அமைதியா ரிலாக்ஸா இருக்க முடியல. ஏன்னா நீ கம்பேர் பண்றோம். இன்னைக்கு செல்போன்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுறோம். பக்கத்துல என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப எல்லாத்தையும் பார்த்து கம்பேர் பண்றோம். அப்ப அந்த கம்பேர் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்ப இன்னைக்கு தவிர்க்க முடியாத அளவு மனதினுடைய ஓட்டம் பெருகி ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இஎம்ஐ இல்லாத மனிதரே கிடையாது. எல்லாரும் இஎம்ஐ தான் வச்சிருக்கோம். கமிட்மெண்ட், ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் பெருசா இருக்கு. எண்ணங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் தேடுறோம். ஒரு வீடை கட்டுறோம், அது பிறகு கடன் வாங்குறோம், கார் வாங்குறோம், பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் யார் தியானம் செய்வது? இவ்வளவு பரபரப்பா இருக்க, மெஜாரிட்டி பீப்புள் பரபரப்பா தானே இருக்கிறோம். இப்போ இதுல யாருக்கு தியானம் அவசியம்? தியானம் வந்து எல்லாருக்கும் பண்ணணுமா? யார் பண்ணணும்? நம்முடைய மனமானது நம்ம பேச்சை கேட்டுட்டு அதாட்ட இருக்குது அப்படின்னா தியானம் அவசியம் இல்லை. மனதை பேச்சு கேட்டுட்டு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செயல்பட ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தியானம் அவசியம். இது யாருக்கு தியானம் அவசியம்? இதுக்கு வந்து சின்ன குழந்தை, மத்தியமமான வயசு, வயோதிகம், பெரிய ஆட்கள் தான் பண்ணணும், அவன் 60 வயசுக்கு மேல போய் பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லோருக்குமே மனமானது ஒரு குழப்பமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்ப தியானம் யாருக்கு அவசியம்னு ஒரு கொஸ்டின் வச்சீங்கன்னா, உங்களுடைய மனமானது உங்களுடைய பேச்சை கேட்டு அமைதியா இருக்குது, கண்ட்ரோல்ல இருக்குது, நீங்கள் உங்களுடைய மனதிற்கு எஜமானனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தியானம் 100% அவசியம் இல்லை. உங்களுடைய வேலைக்காரனான மனமானது உங்களுக்கு எஜமானனாக இருந்து கொண்டு உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அதுல மனதுல வர எல்லா விஷயத்தையும் செய்ய சொல்லுது. உங்களை கண்ட்ரோல் இல்லாம உங்களை அலகழிக்குது. நீங்க மனதினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கீங்க, மனம்தான் உங்களுக்கு எஜமானனாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். கண்ணை மூடி உட்கார்ந்து தியானத்தை தொடங்கிட வேண்டியதான். அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். நாம் நம்முடைய வீட்டில் எஜமானனாக இருப்பது போல நம்முடைய மனதிற்கும் நாம் எஜமானனாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். விருப்பத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக மனம் இருக்க வேண்டுமே தவிர மனதின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய உடலானது உங்களுடைய கண்ட்ரோல்லே இல்லை. உங்க கண்ட்ரோல்லே இல்லாம உடல், நீங்க நினைக்கிறீங்க எந்திரிச்சு நடக்கும்னு நினைக்கிறீங்க, முன்னாடி நடக்கும்னு நினைக்கிறீங்க, உடலானது பின்னாடி போகுதுன்னா அது கண்ட்ரோல் இல்லை. நீங்க நினைச்சதை உங்க உடலால செய்ய முடியல அப்படின்னா உங்களுடைய கருவியான உடல் வந்து உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். அதே போல மனம் என்பது நுட்பமான கருவி. அந்த நுட்பமான கருவியும் உங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருக்கணும். அது இஷ்டத்துக்கு ஓடி போகக்கூடாது. அதனால ராமலிங்க அடிகளார் அழகா சொல்றாரு, வனக்குரங்கு வியப்ப எந்தன் மனக்குரங்கு குதித்த குதிப்பு அடக்கி என்னை ஆட்கொண்ட துறையே அப்படிம்பார். காட்டுல இருக்கக்கூடிய குரங்கு குதிச்ச குதிப்பை விட மோசமா குதிக்கிறது நம்முடைய மனக்குரங்கு. ஆகவே இந்த மனம் என்ற ஒன்றை உங்களுடைய ஆளுமைக்கு கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.